ஆன்மீக நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, சுக்கிர பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ராசியை சேர்ந்தவங்க எப்போதுமே குடும்ப சூழல் பெற்றவங்களோட அரவணைப்பில் இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. மேலுமே இது ஒரு நில ராசிங்க. இவங்க எந்த ஒரு முடிவிலுமே திடமாக இருப்பாங்க. மேலுமே குடும்பம் பணி செய்யக்கூடிய இடத்துல இது எல்லா இடத்துலையுமே அனுசரித்து செய்யக்கூடிய நண்பர்கள் இந்த ரிஷபராசி நண்பர்கள். இப்படிப்பட்ட நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, மேலுமே இந்த 2026 இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய இந்த 18/1/2026 இவங்களுக்கு இந்த அமாவாசை டேட்டில் என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் காத்திருக்கு, மேலுமே இவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், இவங்க முக்கியமாக செய்ய வேண்டிய பரிகாரங்கள், அமாவாசையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசையாக இந்த அமாவாசையானது இருக்குது. இந்த அமாவாசையில் அவங்க முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். மேலுமே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு நிலராசி அப்படிங்கிறதுனால இவங்க எந்த முடிவிலுமே உறுதியாக இருப்பாங்க. மேலுமே இந்த ராசியை சேர்ந்தவங்க நிலையான சிந்தனையும் செயல்பாடும் கொண்டவங்களாக இருப்பாங்க. பார்க்க அழகாக இருக்கக்கூடிய நண்பர்களாகவும் நம்மளுடைய ரிஷபராசி நண்பர்கள் இருப்பாங்க. மேலுமே இந்த ரிஷபராசியில் ஜோதிடத்தில் பார்த்திங்களா, இது ஒரு பெண் ராசியாக இந்த ரிஷப ராசியானது இருக்குங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த வேலை செஞ்சாலுமே முழு அர்ப்பணிப்போடு செய்வாங்களாம். ஒரு இடத்துல பணிக்கு சேர்ந்தாங்க அப்படின்னா அதே இடத்துல நீண்ட காலம் இருப்பாங்களாம். அதே மாதிரி அடிக்கடி சும்மா போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் வேலையை மாற்ற விரும்ப மாட்டாங்க. எல்லா வேலையும் பெர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். அதே இடத்துல பெரிய வளர்ச்சி அடைய வேணும் அப்படிங்கிற வேகத்தில் செயல்படுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க பலவந்தமாக எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க. இவங்க என்ன தீர்மானிக்கலாங்களோ அதை தான் செஞ்சு முடிக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரிஷபராசியை தேர்ந்தவங்க ஆளுமை திறன் சிறப்பாக இருக்கும். இவங்க அழகு சாதன பொருட்கள், ஆடை ஆபரணம், வெளிவட்டாரத்துறை அதிகமாக விரும்பக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள். மேலுமே ரிஷபராசிக்காரர் தங்களோட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப அர்ப்பணிப்போடு செயல்படுவாங்களாம். இவங்க ரொம்பவும் அழகாகவும் அன்பாகவும் தன் மீது அன்பு காட்டுபவங்களையும் அதிகமாக நேசிப்பாங்களாம். இதுவே இவங்க காதல் வசப்படுவதற்கு காரணமாகவும் அமைகிறதுங்க. மேலுமே இந்த ராசியை சேர்ந்தவங்க நபர்கள் கடின உழைப்பாளியாகவும் விடாமுயற்சியோடு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சிறப்பாக செய்வாங்களாம். மேலுமே இவங்க ஒரு துறையில் இருந்தாலும் வெற்றிக்காக முழு மனதோடு உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்களாம். படைப்பாற்றல் இவங்ககிட்ட சிறப்பாகவே இருக்குங்க. பொதுவாகவே நடிப்பு, இசை என கலைத்துறையில் வெற்றி பெறக்கூடிய நண்பர்களாகவும் இவங்க இருப்பாங்க. மேலுமே ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோமா, கிருத்திகை 2, 3, 4 பாதமும் முதல் ரோகிணி, மிருகசிரிசம் 1, 2 பாதம் உடைய ரிஷபராசிக்குரிய நட்சத்திரங்கள். மேலுமே இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு வாங்க விரிவாக பார்க்க போகிறோம். இந்த தை மாதமானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான மாதமாக மாறப்போகுது. ஜனவரி 18/1/2026 வரக்கூடிய இந்த அமாவாசையில் தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன் அப்படின்னு நம்ம செஞ்சு ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக செய்கிறது ரொம்ப நல்லது. நீண்ட நாளாகவே திருமண தடை, குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருப்பீங்களா, இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஆசி கிடைக்கல அப்படின்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி, தர்ப்பணம், சிதார்த்தம் இதெல்லாம் செய்யும்போது அவங்க நமக்கு பார்த்திங்களா ஆசி கொடுப்பாங்க. அந்த ஆசியானது நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய சந்ததியினருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது சரியான முறையில் அவங்களுக்கு காலம் காலமாக செஞ்சுட்டு வர ஒரு விஷயந்தான். இது சரியான முறையில் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியானது கிடைக்குங்க. மேலுமே அமாவாசையில் நம்ம தர்ப்பணம் செய்ய நீங்கள் முதல்ல தெற்கு நோக்கி அமர்ந்து இடது முழங்கால தரையில் ஊன்றி கையில் எள் மற்றும் நீரை எடுத்துக்கோங்க. உங்களுடைய முன்னோர்களை நினைத்து மந்திரங்களை சொல்லி எள்ளும் நீரும் விடுவது அடிப்படை முறைங்க. இதில் 16 தர்ப்பைகளை பயன்படுத்தலாம். மேலுமே கூர்ச்சம் செய்தல், வர்க்கத்தாரை சொல்லி மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கலாம். தர்ப்பணம் செஞ்ச பின்னாடி முன்னோர்களுக்கு படைத்த உணவு நீங்கள் சாப்பிடலாம். இது எல்லாமே முக்கிய படிகள். இதை வீட்டில் கூட நீங்கள் எளிமையாகவும் செய்யலாங்க. மேலுமே காலையில் எழுந்து நீங்கள் குளித்து வீட்டோட அல்லது பூஜை அறையின் பின்புறமாக தெற்கு நோக்கி அமர்ந்து தர்ப்பணம் செய்யலாங்க. மேலுமே இந்த எள்ளு நீர்
கருப்பு எள், தண்ணீர், ஜலம் ஆகியவற்றை எடுத்துக்கோங்க. முதல்ல உங்களோட தந்தை வழி முன்னோர்களான பிதா, பிதாமகர், தாத்தா, பாட்டி இந்த மாதிரியான மனதில் நினைத்து பித்ருப்போ நமக என்று சொல்லி நீங்கள் எள்ளும் நீரும் விட வேணுங்க. இதை 3 முறை நீங்கள் செய்யலாம். அடுத்ததை பார்த்தோமா, தாய் வழி முன்னோர்களான மாதா, மகர் ஆகியவங்கள நீங்கள் நினைத்து மந்திரங்களை சொல்லி வழிபடலாம். இறுதியாக உங்களால் அறியப்படாத முன்னோர்கள் உட்பட்ட அனைவருக்குமே நீங்கள் மந்திரத்தை சொல்லி எள்ளும் நீரும் விடுவது சரியான முறைங்க. இதை தர்ப்பணம் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கலைந்த நீர்களில் விடலாம், அல்லது வீட்டிலேயே வைத்து முன்னோர்களுக்காக இலை போட்டு உணவு படைத்து பசுவிற்கு நீங்கள் உணவளிச்சுட்டு நீங்களும் உண்டு தர்ப்பணத்தை நிறைவு செய்யலாம். ஒவ்வொரு அமாவாசையிலுமே இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாமே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசையானது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. இதில் பித்ருக்கள் பூமிக்கு வந்து ஆசி வழங்குவதாக நம்பிக்கை இருக்குது. மேலுமே இது ஒரு பொதுவான முறைங்க. உங்களோட குடும்பத்தோட பாரம்பரிய முறைப்படி ஒரு குருவோட வழிகாட்டுதலின்படி நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இது செய்வதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, முன்னோர்களோட ஆசி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. முன்னோர்களோட ஆசி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையானது இன்னும் சிறப்பாக இருக்கும். குலதெய்வத்தோட அருளுமே நமக்கு கிடைக்கும். மேலுமே அன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வத்திற்கு சென்று வழிபடுவதுமே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது? இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப வேலைகளில் கவனம் செலுத்தணும். பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சக ஊழியர்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மகிழ்ச்சி உங்களுக்கு குடும்பத்தில் சிறப்பாகவே இருக்கும். உறவுகளில் இனிமை, உடல் நலம் சீராக இருந்தால் கூட கவனமாக இருங்க. அதே மாதிரி புதிய முயற்சிகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையுமே பொறுமையாக இருந்து செயல்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண முடியும். அதே மாதிரி நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறுமா? உங்களோட பலம் மற்றும் பலவீனம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப மேன்மையான பலன்கள் நிறைய காத்திருக்கு. சில இடங்களில் சிறப்பாக கூட இருக்கும், சில இடங்களில் போராட்டமாக கூட இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் நீங்கள் நினைத்தபடி நடக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வியாபாரத்தில் லாபம் சற்று அதிகமாக இருக்கும். புதிய திட்டங்களில் ஈடுபட ஒரு ஏற்ற நேரமாக இந்த நேரம் பார்த்திங்களா உங்களுக்கு இந்த 2026வது வருடம், இந்த புது வருடம் உங்களுக்கு யோகமாக அமைய போகுது. குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த சிக்கலுமே விலகுங்க. குழந்தைகளால் மன நிம்மதி கிடைக்கும். ஒரு மனிதருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு மன நிம்மதி கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்கள அடிச்சுக்கொள்ள யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்கள்லாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வேலை உயர்வு, சம்பள அதிகரிப்பு கிடைக்கும். வெளியூர் செய்திகள் உங்களுக்கு தாமதமாக தான் கிடைக்க ஆரம்பிக்கும். வியாபாரம் செய்கிறவங்கள பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு விற்பனை எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி நீங்கள் யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த மனம் வருத்தங்கள் குறைய ஆரம்பிக்கும். குழந்தைகளால் கல்வி செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். பெரியவங்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதே மாதிரி ஆதரவுமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. குடும்பத்துக்காக நீங்கள் சேமிப்பை அதிகரிக்க ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்குங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைத்து உங்களுக்கு மகிழ்ச்சியாக கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் புதிய முதலீடுகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா, கொஞ்சம் நீங்கள் சற்று கவனமாக நீங்கள் புதிய முதலீடுகளை செய்வது ரொம்ப நல்லது. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. அதே மாதிரி நம்ம சரியான ரூட்டில் தான் செய்கிறோமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்த்திங்களா, உயர்வு தாழ்வு கலந்த பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது. செவ்வாய் உங்களுக்கு 10ல் இருக்கிறதுனால வீட்டை மாற்றி புதுப்பித்து நீங்கள் அழகுபடுத்தி பார்ப்பீங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தோமா, பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தொழிலை கவனமாக விரிவு செய்யுங்க. அதுவும் உங்களுக்கு இந்த வார ரிஷபராசி நேயர்கள் தங்களோட குடும்பம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் இது எல்லாத்தோட தேவைக்காகவுமே நீங்கள் காரியங்களில் ரொம்ப நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் சிறப்பாக கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலுமே பெரியவங்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்குங்க. சந்திராஷ்டமம் உங்களுக்கு இல்லை.
மேலுமே நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். வீடு மனை வாகனங்கள் வெற்றியெல்லாம் தேடி வந்து தருகின்ற மங்களனே நாடியுன்னை வணங்குகின்றேன், நாளெல்லாம் ஓடி வந்து அருள் செய்வாய் போற்றி போற்றி அப்படின்னு மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபடும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும். மேலுமே நீங்கள் இந்த 18/1/2026 அன்று வரக்கூடிய இந்த அமாவாசை திதியில் நீங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாமே சரியான முறையில் செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மேலுமே அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் நீங்கள் பார்த்தீங்களா காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காகம் பார்த்திங்களா முன்னோர்களோட ரூபத்தில் வருவதாக ஐதீகம். அதனால் காகத்திற்கு நீங்கள் சாதம் வைப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி காகம் பார்த்திங்களா சனி பகவானோட வாகனமாகவும் இருக்குது. இதனால் சனியின் தாக்கமும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடுகள் செய்யுங்க. அதே மாதிரி முன்னோர்களோட ஆசையுமே நீங்கள் பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ.